வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மதுரை மாநாடு. இந்த மாநாட்டுக்கு நூற்றாண்டு கண்ட பத்திரிகைகள் உள்பட சொம்பு தூக்கி இப்பவே ஊடகங்கள்லாம் ஜிங் ஜக் போட்டுட்டு இருக்காங்க. மாநாடு இப்படி நடக்குது, மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் அப்படி நடக்குது, இத்தனை பேர் வரப்போறாங்க, பெண்களுக்கு இவ்வளவு நாற்காலிகள், ஆண்களுக்கு இவ்வளவு நாற்காலிகள், கர்ப்பிணிகளுக்கு இடம் இல்லை, குழந்தைகள் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு பயங்கரமா பக்கா பிளானிங்கோட குஜராத்திலேருந்து ஆட்கள் இந்த தாவேகாவுடைய 2வது மாநில மாநாட்டு மதுரையில் நடக்கக்கூடியதுக்கு 21ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு மிகச்சிறந்த முறையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க விஜய் போடுகிற திட்டங்கள், விஜய் சொல்லுகிற நான் ஆட்சிக்கு வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சரவெடியா இருக்க போது, அதிரி புதிரியா இருக்க போது, எல்லாரையும் ஆட்டங்கான வைக்க போதுனால இங்க நிறைய பிராமண பத்திரிகைகள் உட்பட பல பத்திரிகைகள் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு என்ன பெரிய காமெடியா இருக்குனாக்கா, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு பேனர் வைக்கிறாப்புல விஜய் அவர்கள். தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் ஆரம்பிச்சாருங்க. தாவேகாங்கிற ஒரு கட்சி திமுகவில இருந்து வந்துச்சா, இல்ல அதிமுகவில இருந்து வந்துச்சா, இல்ல மதிமுகவில இருந்து வந்துச்சா, இல்ல நம்ம அஷ்டாவதானியான்னு கொண்டாடப்படுகிற டி ராஜேந்திரனுடைய அதிமுகவில இருந்து வந்துச்சா? எந்த விதமான திமுகவுடன் தொடர்பு இல்லாத, திமுக தான் என் கொள்கை எதிரி, எனக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தாவேகா அவர்கள் திமுகவை உருவாக்கிய அண்ணாவுடைய படத்தை எப்படி வைக்கலாம்? ஏங்க எம்ஜிஆர் வைக்கலீங்களா? அதுக்குதான் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சார். தவிர அண்ணாவை எம்ஜிஆர் பார்த்திருக்காரு. எம்ஜிஆர் உன்னுடைய முகத்தை மட்டுமே காட்டுப்பா ஓட்டு விடணும்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாம் ஒன்றாக அரசியல்ல பணியாற்றியவர்கள், பயணம் செய்தவர்கள். அதனால திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சார். அதே போல வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுக ஆரம்பிச்சார். அதனால எம்ஜிஆர் அவர்களுக்கும் வைகோ அண்ணன் அவர்களுக்கும் அண்ணாவினுடைய திருவுருவ படத்தை பயன்படுத்திக்கிறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரியே தெரியலீங்க. அதே போல அதிமுகவிலிருந்தே பிரிந்த நிறைய கட்சிகள் எம்ஜிஆரையும் துணைக்கு சேர்த்து கொண்டன, எம்ஜிஆருடைய படத்தையும் வைத்துக் கொண்டன. அதுலயே எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் நேத்திக்கு பிறந்து மத்தியானம் கட்சி ஆரம்பிச்சு சாயந்தரம் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னவும், நான் தான் திமுகவினுடைய எதிரி, திமுகவா தாவேகாவா அப்படின்னு சொல்லி அதிமுகவை இதை விட கேவலமா விமர்சிக்கவே முடியாது. சரி, இந்த சமயம் வரைக்கும் அதிமுக எப்படியாவது தாவேகாவோட கூட்டு சேர்ந்துடணும் அப்படிங்கிற முன்முனைப்புல இருந்துகிட்டே இருக்காங்க. கடந்த பிப்ரவரி மார்ச்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் எங்க தாவேகா பக்கம் அதிமுக போயிடக்கூடாதுன்னு தான் டக்குன்னு பிடிச்சி கையை தூக்கி கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாருங்க அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாதம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவேகா மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணாவுடைய படத்தையும், இன்னொரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும், நடுவுல இப்படி இருக்கிற விஜய் அவர்களுடைய படத்தையும் வச்சிட்டா இது என்ன சினிமா போஸ்டரா? சொல்லுங்க. சரி, சினிமா போஸ்டராகவே இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அளவுக்கு வசூல் பண்ணனா விஜய், ரஜினி அளவுக்கு வசூல் பண்ணனா விஜய்? யோசிச்சு பார்க்கணும். இவர் வசூல் மன்னன் தான், விஜய் வசூல் மன்னன் தான். ஆனா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற மாதிரி நிறைய மன்னர்கள் இருக்காங்க. ஆனா ராஜராஜ சோழனுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குல்ல, எல்லா மன்னர்களும் இருக்காருங்க. ஆனா ராஜேந்திர சோழனுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தனி பெருமைக்கு உரியவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள். எந்த தொடர்புமே இல்லாம அட்லீஸ்ட் எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய மடியில ஒரு அரட்ராயர் போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பேரறிஞர் அண்ணாவை பார்த்திருக்கீங்கன்னா கூட பரவாயில்லைங்க. அது மாதிரி கூட செய்யல. இப்ப பேரறிஞர் அண்ணாவை அரை டிராயர் போட்டுக்கிட்டு கமலஹாசன் பார்த்திருக்கிறாரு.
காமராஜரை தன் வீட்டுக்கு கமலஹாசனுடைய தந்தையார் வீட்டுக்கு காமராஜர் வந்து விருது சாப்பிடும் போது காமராஜருடைய மடியில கமலஹாசன் உட்கார்ந்துருக்காரு, பெரியாருடைய மடியில கமலஹாசன் உட்கார்ந்துருக்காருங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமும் இருக்கு, புகைப்படமும் இருக்கு. அதுக்காக நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும்னு நீங்க அம்பேத்கரையும் சேர்த்துக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தாவேகா தொண்டர்களே இப்ப குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க வரலாறு திரும்புகிறது, வரலாறு திரும்புது, வரலாறு சைட்ல போகுது, வரலாறு யூட்டர்ன் அடிக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வரலாறு திரும்ப போகுது? என்ன 1967 அண்ணா ஆட்சி அமைத்தது போல இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்களா? அன்னைக்கு அண்ணா கூட சேர்ந்த கூட்டணி எல்லாம் யார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் விஜய் கூவி கூவி அடைத்தும் கடைபிடித்தார் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரலைங்க. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட கூட்டணிக்கு வரல விஜய்கிட்ட. அப்படி இருக்கும்போது எப்படி இவர் அடுத்த முதல்வர் நான் தான் 67ஆம் ஆண்டு நிலவரத்தை வந்து சொல்லுவார் விஜய்? சரி, 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தது போலன்னு சொல்றாருல. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியுமா உங்களுக்கு? தாவேகாரங்களுக்கு அல்லது புசி ஆனந்துக்கு அல்லது ஜான வைத்தியசாமிக்கு அல்லது ஆதவ அர்ஜுனாவுக்கு யாருக்கு தெரியும்? என்ன தெரியும் எம்ஜிஆரை பத்தி உங்களுக்கு? எம்ஜிஆர் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சது ஏன்னு தெரியுமா? எம்ஜிஆருக்கு வலு சேர்ந்தது யார் யாரெல்லாம் தெரியுமா? எம்ஜிஆர் எப்படி ஜெயிக்க வந்தாருன்னு தெரியுமா? எப்படி ஜெயிக்கிறத தக்க வச்சுக்கிட்டாருன்னு தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அங்க நீங்க மாநாட்டுல சரி, எனக்கு இது பெரிய தலைவலியா இருக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள் அவங்க எல்லாம் போன் பண்ணி, ஏங்க இந்த எடப்பாடி அண்ணன் வந்து இப்படி இருக்காருன்னாங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கல அதானே சொல்றீங்க, அவருக்கு பயம் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுக்காக நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க, அதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது இல்லைன்னு விஜய் வந்து எம்ஜிஆர் அண்ணாலாம் வச்சுக்கிட்டு இவர் படத்தையும் வச்சுக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எம்ஜிஆர் தொடங்கி வைத்த கட்சி, எம்ஜிஆர் தன்னுடைய ரத்தங்களை கொண்டு வளர்த்தெடுத்த கட்சி. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பல வியூகங்களை அமைத்து லயன் லேடி அயன் லேடிங்கிற மாதிரி அப்படி தூக்கி கொண்டு வந்து நிறுத்திய அந்த அதிமுக இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் கைக்கு போய் அந்த நாய்வால்ல சிக்கிற அந்த இதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தேங்காய் மட்டைன்னு, அது மாதிரி சரியா பயன்படுத்தாம இருக்கிறதுனால யார் யாரோ இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உரிமை கொண்டாட வந்துட்டாங்களே, இதெல்லாம் எங்களுக்கு வேதனையா இருக்குங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. வருத்தத்தை தெரிவிச்சு என்னங்க பண்றது? அவரே பல பயத்துல இருக்கிறார். அதிமுக ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எடப்பாடி அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி தெரியலீங்க. அதிமுக நம்ம பக்கம் இருக்கணும், என் கைக்குள்ளார அதிமுக இருக்கணும், யாரும் அதிமுகவை புடுங்கிட கூடாதுங்கிற பயத்தோடையே தான் அவர் இருந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாவை விஜய் போட்டுக்கிறாரா போட்டோவை? போட்டுக்க. எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிறாரா? போட்டுக்க. வரலாறு திரும்புகிறது அப்படின்னு விஜய் தாவேகா மாநாட்டில் மேல உச்சியே வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிறாங்களா? வச்சுக்கிட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை என்ன செய்யணும்? திமுக என்ன செய்யணும்? ஏன் சொல்லல நானு அப்படின்னாக்க, திமுகவுக்கு அண்ணா போட்டோவை யாரு வச்சாலும் சரிங்க, என்ன திமுகவுக்கும் அண்ணாவுக்கும் இருக்கிற அந்த உறவுங்கிறது தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாறு எப்படியோ அதே போலத்தான் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது நீண்ட நெடிய வரலாறு, அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதனால அண்ணாவின் படத்தை வச்சுக்கிட்டு வேற யாரும் கபலீகரம்லாம் பண்ண முடியாது. எம்ஜிஆர் உடன் கூடவே இருந்தாருங்கிறதுனால அவர் அந்த படத்தை பயன்படுத்தினாரு. அந்த அண்ணா நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லி 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 அந்த ஓட்டை தன் பக்கம் சேர்த்து கொண்டார். ஆனால் அப்படி சேர்த்து கொண்டாரே ஒழிய திமுகவுடைய ஓட்டுக்களையோ வாக்குகளையோ சிதைக்கவில்லை. 13 அப்படி சிதைச்சிருந்தா 13 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப வந்திருக்காது. 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருதுனாக்க, அப்ப அண்ணா ஆரம்பித்த அந்த இயக்கம், கலைஞர் கட்டுக்கோப்பாக வளர்த்த அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக யார் கையிலயோ சிக்கின மாதிரி சிக்குண்டு தவிச்சு மருகி கண்ணீர் விட்டு கலங்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தம். என்ன செய்ய போறாரு எடப்பாடி? பேனர் வச்சுட்டாங்க.
அந்த மாநாட்டினுடைய முகப்புல பிரம்மாண்டமா மேல அங்கே இருந்து வரும்போதே தெரியுங்க எல்லாருக்கும். அப்படி இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவுல விஜய் அவர்கள். வரலாறு திரும்புகிறது அப்படின்னு. வரலாறு திரும்புகிறதோட ஒருத்தர் கமெண்ட் அடிச்சாரு, ஏங்க வரலாறு அஜித் படம்லங்க அப்படின்ட்டு. இந்த அஜித் விஜய் சண்டையெல்லாம் இப்ப கிடையாதுங்க. இப்பெல்லாம் அண்ணா எம்ஜிஆர் அப்படிலாம் வச்சுக்கிட்டு தான் விஜய் சண்டை போடுறாரு. அதனால தாவேகா மாநாடு இன்னும் என்ன விதமான விஷயங்களை எல்லாம் அங்க அரங்கேற்ற போகுது, யார் யாருடைய ஓட்டையெல்லாம் லபக்கு 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 லபக்குன்னு திருட போகுது. இதற்கு இங்க இருக்கிற 100 ஆண்டு கண்ட பத்திரிகையா இருக்கட்டும், வாரம் இருமுறை வரக்கூடிய சில அரசியல் பத்திரிகையா இருக்கட்டும், சில பிராமண தத்துவங்களையே வெளியிடுகிற பத்திரிகைகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொம்பு ஊக்கி எப்படி ஜிஞ்சக் அடிக்கிறாங்கன்ற பொறுத்திருந்து நீங்களே பாருங்க, விஷயம் தெரியும். என்ன ஆக போதும். எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, அதிமுக வாழணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.